வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இந்த வீடியோவில் உங்களுடைய ஐஃபோனில் iOS 17 டெவலப்பர் பீட்டா வெர்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஸோ iOS 17 வந்து லான்ச் ஆகிடுச்சு, பட் அஃபிஷியலாக வந்து பப்ளிக் இன்னும் லான்ச் ஆகலை. ஸோ இந்த பீட்டா வெர்ஷனை உங்களுடைய ஃபோனில் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் சில முக்கியமான ஸ்டெப்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படிங்கிற சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அந்த விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட ஐடிஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் அங்கேயும் வரும். ஸோ கமிங் பேக் டு த வீடியோ, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஃபோன்ஸில் iOS 17 இன்ஸ்டால் பண்ண முடியும் பீட்டா வெர்ஷன். ஸோ இந்த iOS 17 வந்து பார்த்தீங்கன்னா WWDC 23 ஈவெண்ட்டில் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ லான்ச் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பப்ளிக்கு செப்டம்பர் மாதம் தான் வந்து ஐஃபோன், அதாவது புது ஐஃபோன் லான்ச் ஆகும்போது தான் இந்த ஒரு iOS 17 வந்து லான்ச் ஆகும். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ iOS 17 டெவலப்பர் பீட்டா வெர்ஷன் வந்து எல்லாருக்குமே வந்து லான்ச் டைமில், அதாவது அதை அனௌன்ஸ் பண்ண டைம்லேருந்தே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ரொம்ப ஃபியூ ஸ்டெப்ஸ் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த ஒரு iOS 17 உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்டெப்பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு க்ரூஷியலான ஒரு ஸ்டெப் இருக்குது. அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுதான் பேக்கப். ஸோ உங்களுடைய ஐஃபோனை iOS 17க்கு நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் வெர்ஷனுக்கு வந்து மாற்றுறீங்க. ஸோ ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன்லேருந்து டெவலப்பர் வெர்ஷனுக்கு மாற்றுறீங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றும் போது நிறையா அன்ஸ்டேபிள் ஆப்ஸ்லாம் வந்து இருக்கலாம். ஸோ சில ஆப்ஸுக்கு வந்து சப்போர்ட் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும் iOSல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வெர்ஷன்ஸ் வந்து நீங்கள் வரதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோனில் இருக்கிற உங்களுடைய பேங்கிங் ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. லைக் கூகுள் பே, ஃபோன்பே, இல்லை வந்து உங்களுடைய பர்சனல் பேங்கிங் ஆப்ஸ் இருக்குல்ல, HDFC, ICICI, இந்த மாதிரி பேங்கிங் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும் அந்த ஸ்டேபிள் வெர்ஷன் வர வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த தப்பிக்க இன்கேஸ் நீங்கள் வந்து ரிவர்ட் பேக் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த பேக்கப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இன்கேஸ் iOS 17ல் ஏதாவது ஒரு மேஜர் பக் வந்து எனக்கு வந்து ஃபோன் நல்லா பிடிக்கல, இல்லை வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ரிவர்ட் பேக் பண்ணும்போது எந்த ஒரு டேட்டாவுமே இருக்காது. ஸோ அது வந்து iOS 17 மட்டும் டெலீட் பண்ணாது, மொத்த இன்கேஸ் டெலீட் ஆப்ஷன் கொடுக்குறீங்கன்னா மொத்த ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடும். ஸோ இந்த பேக்கப் வந்து ரெண்டு டைப்பில் பண்ணலாம். ஒன்று வந்து iCloud வழியாக பேக்கப் பண்ணலாம், இன்னொன்று வந்து உங்களுடைய பர்சனல் கம்ப்யூட்டர் மூலமாக பேக்கப் பண்ணலாம். iCloud வழியாக பேக்கப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோரேஜ் பை பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஐஃபோனில் இருக்கிற ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் வந்து iCloudக்கு பேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமும் எடுக்கும். ஸோ அதனால் பெஸ்ட் அண்ட் சிம்பிள் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் மூலமாக பேக்கப் பண்ணுறது தான். ஸோ அதை வந்து எப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ஒரு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லைட்னிங் கேபிளை வந்து உங்களுடைய சிஸ்டமில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. மேக்காக இருந்தால் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இல்லை நீங்கள் வந்து விண்டோஸ் யூசர், பிசி தான் இருக்குது அப்படின்னா ஐடியூன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடியூன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோனை சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணோன்னே நம்மளுடைய ஃபோனில் அலோவ் ட்ரஸ்ட் டிவைஸ் இந்த மாதிரி கேட்கும். ஸோ இதெல்லாம் வந்து முடிச்சிட்ட பிறகு உங்களுடைய ஐடியூன்ஸில் உங்கள் ஃபோனை வந்து டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண ஆரம்பித்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா iCloud பேக்கப் செக்ஷனில் iCloud பேக்கப்பா இல்லை வந்து கம்ப்யூட்டர் பேக்கப் டு மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பேக்கப் டு மை கம்ப்யூட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக்கப் பண்ணிக்கணும். ஸோ சம் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப் வந்து ஒர்க் ஆகாது. அது எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் ஃபோட்டோஸ் ஆப்குள்ளே வந்து போயிட்டு அதில் வந்து செட்டிங்ஸில் சொல்கிறேன், ஃபோட்டோஸ் ஆப்குள்ளே போயிட்டு அதில் வந்து iCloud பேக்கப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை டிசேபிள் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களால் உங்களுடைய ஐஃபோனை வந்து கம்ப்யூட்டருக்கு பேக்கப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சிஸ்டம்க்கு நீங்கள் உங்களோட ஐஃபோன் கண்டென்ட்லாம் வந்து பேக்கப் பண்ணுறதுக்கு ரஃப்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 1லேருந்து 2 மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ என்னோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 256 GB வந்து ஆல்மோஸ்ட் 200 GB மேலே ஃபைல்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஐஃபோன் கண்டென்ட்டை வந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டம்க்கு வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது தப்பாக போச்சுனாலும் இந்த டைமில் நீங்கள் எடுத்த பேக்கப் வந்து அப்படியே உங்களோட ஃபோனில் வந்து ரிஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுடைய பழைய விஷயங்கள் எல்லாமே, அதாவது இந்த டைமில் எந்த டைமில் நீங்கள் பேக்கப் பண்ணுறீங்களோ அப்போ என்னென்னலாம் ஃபோனில் இருக்கோ எல்லாமே வந்து திருப்பி ஃபோனுக்கு வந்துடும். ஸோ இந்த விஷயத்தை வந்து மறக்காமல் வந்து பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ உங்கள் ஃபோனில் வந்து சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து பண்ணணும். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சஃபாரிக்குள்ளே வந்து போய்க்கோங்க. ஸோ சஃபாரியில் வந்து பீட்டா டெவலப்பர் ஆப்பிள் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து போகலாம். ஸோ இந்த டெவலப்பர் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது iOS 17 டெவலப்பர் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஆப்பிள் கிட்டேருந்து தான் டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்டேருந்தும் இல்லை, அப்படி பண்ணவும் முடியாது. ஸோ பயப்பட தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் போய் லேண்ட் ஆவீங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
அப்கமிங் iOS அதாவது அப்கமிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து சைன் அப் அப்படின்னு வந்து கொடுத்துக்கணும். இல்லை சைன் இன் ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்தால் சைன் இன் வந்து கொடுத்துக்கணும். ஸோ சைன் இன் ஆனோடனே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து அதுக்கு சைன் இன் ஆகும். ஸோ சைன் இன் ஆகி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜில் போய் லேண்ட் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்து அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அக்ரி கொடுத்துக்கோங்க, அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துக்கிட்டோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு பேஜ் போகும். ஸோ இந்த பேஜில் தான் நீங்கள் வந்து உங்களோட டிவைஸை என்ரோல் பண்ணணும். ஸோ என்ரோல் யுவர் iOS டிவைஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுடைய டிவைஸ் வந்து என்ரோல் ஆகிடும். அவங்க வந்து ஒரு ப்ரொஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவுன்னு கேட்டு டேரெக்டாகவே டவுன்லோட் ஆகி உங்களுடைய செட்டிங்ஸில் வந்து போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய செட்டிங்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறது மூலமாக டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் டவுன்லோட அப்படின்னு காட்டும். இல்லை இது காட்டல அப்படின்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸில் ஜென்ரலுக்குள்ளே போயிட்டு விபிஎன் அண்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பீட்டா ப்ரொஃபைல் காட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால்னு கொடுத்து உங்கள் பாஸ்வேர்ட் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க, திருப்பி ஜென்ரலுக்குள்ளே போங்க. அங்கே இருக்கிற சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து அதில் வந்து அப்டேட் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ்ன்னு இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா அப்டேட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த பீட்டா அப்டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து iOS 17 டெவலப்பர் பீட்டா அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிட்டாங்கன்னாவே போதும். ஸோ ஃபோனை ரீஸ்டார்ட்லாம் பண்ண சொல்லும், அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா iOS 17 டெவலப்பர் பீட்டா அப்படிங்கிறது வந்து கீழே டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் iOS 17 வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ரஃப்லி வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு எல்லாமே வந்து முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour to 1 hour வந்து ஆகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த நெட்வொர்க், டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோன். ஸோ இந்த ஒரு சிம்பிள் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறது மூலமாக iOS 17 உங்களுடைய ஃபோன்லேயும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். iOS 17 இருக்கிற புது ஃபீச்சர்ஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் முக்கியமாக சொல்கிறது மறக்காமல் பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கப் எடுக்காமையும் நீங்கள் வந்து தாராளமாக இதை பண்ணலாம், நீங்கள் ரிவர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் வெர்ஷன்ஸ்லாம் அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸோ அதனால் மறந்துடாமல் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். iOS 17 இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.